இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை காலையிலே சமைக்கிற வேலை எல்லாத்தையும் முடிச்சுட்டு 11 மணி போல் மாடெல்லாம் தவிடு போட்டு காமிச்சு நிழலில் கட்டுறதுக்காக தான் தவிடு போட்டு வச்சுருக்குறோம். எல்லா மாடும் தவிடு சாப்பிட்டதுக்கப்புறம் அந்த கூடை எல்லாத்தையும் எடுத்து படிக்கட்டு கடியில் வச்சுட்டேன். ஏன்னா கூடை வெயிலே கடந்தால் சீக்கிரமாக வெளுத்து போயிடுது, உடஞ்சிரும் அப்படின்றதால. காளை மாடு மட்டும் அம்மா மட்டும்தான் பிடிப்பாங்க. பாப்பா வந்து சைக்கிள் ஓட்டிட்டு வரதால காளை மாடு கொஞ்சம் ஒதுக்கி கொஞ்சம் ஓரமாக நிற்க வச்சிட்ருக்காங்க. பெரிய பாப்பா சைக்கிள் ஓட்டிகிட்ருக்காங்க. ஆனால் சின்ன பாப்பா என்ன பண்ணுறாங்கன்னு பாருங்கள். சின்ன பாப்பா ரொம்ப பொறுப்பு, உண்மையிலே சொல்லணும்னா ரொம்ப ரொம்ப பொறுப்பு. எந்த வேலையுமே செய்வாங்க, வேலை விட்டு செய்வாங்க. மழை வந்தால் வெயில் கிடைக்கிற பொருள் எல்லாம் எடுத்து வந்து வைப்பாங்க. நான் கூட சோம்பேறி மழையில் நனைஞ்சிருவோன்னு சொல்லலாம். ஆனால் பாப்பா மழை பெஞ்சாலும் போய் எடுத்துகிட்டு வந்து வைப்பா. அதுக்கப்புறம் அவள்கிட்ட இந்த கல்லையை வாங்கி அடுப்பில் போடுறதுல ஒரு வழி ஆகிட்டேன். தரவே மாட்டேன்னு சொல்லிட்டா. அதுக்கப்புறம் அடுப்பு பற்ற வச்சு அந்த கல்லை வேவறதுக்குள்ளே அப்புறம் கோழிக்கு முட்டை அடை வச்சுட்டு காட்டில் பாட்டி வந்து தென்னங்கனை சுற்றி அந்த பில்லாம் எடுத்து கொஞ்சம் வேலை செஞ்சுட்ருக்காங்க. அவங்களுக்கு போய் டீ போட்டு போய் கொடுத்துட்டு அவங்க டீக்கு அப்புறம் தண்ணியெல்லாம் கொஞ்சம் கேட்டாங்க. அதெல்லாம் போய் கொடுத்துட்டு பக்கத்தில் ட்ரெயின் ரோடு போகுது பாருங்கள். பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்குது. இப்போல்லாம் ட்ரையல் தான் பார்த்துட்ருக்காங்க, ட்ரெயின்னா போனது கிடையாது. சும்மா அந்த செக்கிங் மட்டும் போயிட்டு வந்துட்டுருக்காங்க. பாட்டிக்கு டீ கொடுத்துட்டு நான் போகும்போது நல்ல வெயில், செம்ம வெயில் பாருங்கள். வெயில் பார்த்தாலே தெரியும். ஆனால் டீ கொடுத்துட்டு வரும்போது கொஞ்சம் அப்படியே மேகம் மூடிக்கிச்சு. மழை வரும்னு நினச்சேன், நல்ல காற்று. ஆனால் மழையே வரல. தென்னங்கனை சுற்றியும் கொஞ்சம் தான் பில்லு, அதெல்லாம் எடுத்து சரி பண்ணிகிட்ருக்காங்க. இந்த வீடியோ பிடிச்சதான் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாருங்கள், வரும்போது பாருங்கள் எப்படி மேகம் மூடிக்கிட்டு இருக்குன்னு. கொஞ்சம் வெயிலே தெரியல.